லங்காதிபதி ராவணேஸ்வரர், லங்காதிபதி ராவணேஸ்வரர், லங்காதிபதி ராவணேஸ்வரர். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் என்னை மன்னித்தருளுங்கள் ரகுநந்தரே. இந்த சதி செயலை புரிய வேண்டுமென ராவணன் வலியுறுத்தினான். நான் மிகவும் முயற்சி செய்தேன். ஆனால் அவன் தேவி சீதையை ராவணன் சீதா பிராட்டியார் தசானந்தனின் லங்கையில் அசோகவனத்தில் உள்ளார். தாம் அதர்மியான ராவணனை வதைத்து அதர்மத்தை அழித்து தர்மத்தை ஸ்தாபிக்க வேண்டினார். ராவணா, என்னுடைய பாணம் உனையும் உன் சேனையையும் இன்னும் அழிக்கவில்லை. அதற்கு காரணம் ஒன்றே ராவணா. ராமனான எனக்கு சில விளக்கங்கள் தேவை. விளக்கம் அளிக்க நீ உயிர் பெற்றிருத்தல் அவசியம். அன்போடு உரையாடுவதன் காரணம் என்ன? அந்த ராவணனை தமையன் ஏன் இன்னும் அழிக்காமல் இருக்கின்றார்? சற்று பொறுங்கள் சுமித்திரை நந்தரே. பிரபு ஸ்ரீராமர் தம்முடைய தமையன் மட்டுமல்ல, அபயதாயகனும் அவரே. தற்சமயம் அவர் ராவணன் ஆற்றிய துஷ்கர்மங்களை காணவில்லை. அவனது வாழ்வின் துர்ப்பாகியம், அவனுடைய நெறி தவறிய வாழ்வை காண்கிறார். அப்பார்வையின் அர்த்தத்தையும் அறியாத மூடனாவான் லங்கை ஆளும் ராவணன். சுமித்திரை நந்தரே, பிரபு ஸ்ரீராமர் ஒன்று அறிவார். இந்த யுத்தத்தில் அவரால் ராவணனை அழிக்க இயலும். ஆனால் அப்பணி ஆற்றினால் இந்த அகிலம் ஞானி ஒருவனை இழக்குமே என்று தசரத நந்தர் வேதனை கொண்டு ஸ்தம்பித்துள்ளார். ஆனால் ராவணனிடத்தில் இரக்கம் கொள்ள வேண்டியதில்லை. தண்டனைக்குரியவன் அவன். அவனை தண்டிப்பதில் எத்தாமதமும் ஏற்படக்கூடாது.